கேள்விப்பட்டேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. எனக்கா நான் அதை பார்த்துட்டே இருக்கேன். அந்த காரியத்தை நான் கண்ணால பார்த்துட்டே இருக்கேன். அவன் உடனே முழங்கால் போட்டுட்டு பாருங்க, அந்த கண்ணீரோட அவனுக்கு இவ்வளவு ஒரு வலி இருந்திருக்கு. எனக்கு இது வாங்கி தரலையே அப்படின்னு. அப்ப அவன் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி அவன் அவன் ஜெபிச்சான். ஆனா ஆனா ஜெபிச்சா மறுநாளைக்குதான் நாங்க இதை பற்றி பேசிட்டு இருந்தோம். அமுதா சிஸ்டர் பேசிட்டு இருந்தோம். அப்ப அமுதா சிஸ்டர் என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்கன்னா இதுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணாங்க. அவ்வளவுதான் செஞ்சாங்க. ப்ரேயர் பண்ண அவங்க ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அவங்க சொல்றாங்க, இப்படி என் வீட்டுல வந்து என் மக யூஸ் பண்ற ஒரு பேட் இருக்கு, அது வந்து யூஸ் பண்ணாமலே எத்தனையோ வருஷமா அது யூஸ் பண்ணாமலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே சொல்றாங்க. நாங்க எதுவும் சொல்லல, நாங்க அவங்கள்ட்ட கேட்கல, நீங்க தாருங்க, எதுவும் எங்களுக்கு தெரியாது, அவங்க வீட்டுல இருக்கிறதோ எதுவும் நமக்கு தெரியாது. ஆனாலும் பாருங்க, தேவன் எவ்வளவு பெரியவர். நாம நினைக்கிறோம் சின்ன பிள்ளைகளோட ஜெபம் கேட்க விடுமா? கண்டிப்பா கேட்கப்படும். அந்த பிள்ளைகள் எவ்வளவு இருதயத்தின் வேதனையோட அந்த பிள்ளைகள் ஜெபித்தாலும் என்ன செய்யும்? கட்டாயம் அந்த பிள்ளையோட ஜெபம் கேட்கப்படும். அப்படி இருக்கும்போதுதான் அவங்க சிஸ்டர் என்ன செஞ்சாங்க, இப்படி ஒரு பேடு என்னுடைய வீட்டுல இருக்குது, அதை நான் இந்த ஊழியத்துக்கு என்று தருகிறேன் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. பாருங்கள், நானும் இவனுக்கு இந்த பேடு இவன்கிட்ட அவங்க சொல்லல, பேட கிடைக்கிறதே சொல்லல இவனுக்கிட்ட. நாங்க நீங்க ப்ரேயர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். ஆனா இதை பாஸ்டர் சொன்னாங்களே, பாஸ்டர் சொல்லாதீங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அப்போ பேடை கொண்டு கொடுத்த பிறகுதான் அவனுக்கே தெரியும் எனது பேடு இருக்கணும்ன்றது. அப்போ அப்படி இருக்கும்போது பாருங்கள், அவனுடைய சந்தோஷம் கொண்டு கொடுக்கும்போது, சர்ப்ரைஸ் கொண்டு கொடுக்கும்போது பாருங்கள் அவருடைய தொழில் என்ன, நாங்கள் வீடியோ பிடிக்கவோ எதுவும் இல்லை, இருந்தாலும் அவன் துள்ளி குதித்து ஏன் தெரியுமா, அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. நாம ஆனா அவன் ஜெபித்த ஜெபம் அவனுடைய வலி வேதனையா